வியூவர்ஸ், மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களின் புத்தம்புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். இன்று விளம்பி வருடம் தை மாதம் 16ஆம் நாள், ஆங்கிலம் 30 ஜனவரி 2019 புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று தசமி திதி இரவு 8:06 வரை, பின் ஏகாதசி திதி. இன்று அனுஷம் நட்சத்திரம் இரவு 8:58 வரை, பின் கேட்டை நட்சத்திரம். இன்று சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:36. இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு. இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய புதன்கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா, பெருமாள், தன்வந்திரி பகவான், நவகிரக புதன் பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய முக்கிய தகவல் உங்கள் செவிகளுக்கு. விளக்கு வழிபாடு என்பது நமது அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இதனால் நமது வீட்டுக்கு தெய்வீக பேரொளியும் லட்சுமி கடாட்சமும் ஒரு சேர வருவதாக ஐதீகம். பெண்கள் காலையில் எழுந்ததும் விளக்கேற்றி இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அதன் பிறகு அன்றைய வேலையை செய்ய தொடங்கும் போது மனதில் உற்சாகமும் செயலில் ஒரு உத்வேகமும் பிறக்கும். அவ்வகையில் வீட்டின் பூஜை அறையில் எந்த திரியை பயன்படுத்தி விளக்கேற்றினால் யோகத்தை தரும் என்பதை பார்ப்போம். பஞ்சு திரி போட்டு விளக்கை ஏற்றினால் அசுப பலன்களை நீக்கும், எல்லா சிறந்த பலன்களையும் தரும், சுகங்களை கூட்டும். தாமரை தண்டு திரியினால் தீபம் ஏற்றுவதால் முன்வினை பாவம் போகும், தெய்வ குத்தம் செய்வினை கோளாறு நீங்கும், மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும். வெள்ளை எருக்கு திரியை உபயோகப்படுத்தினால் செல்வம் பெருகும், விநாயகரின் அருள் கிட்டும், பில்லி சூனியம் விலகும், தீய சக்திகள் பேய் பிசாசுகளின் தொல்லை நீங்கும், கெட்ட கனவுகள். சிகப்பு நிற திரியில் விளக்கு ஏற்றினால் திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிட்டும், குடும்ப பிரச்சனைகள் யாவும் நீங்கும், நோய் வசம் சிக்கி சதா மருத்துவமனைக்கு செல்பவர்கள் சிகப்பு நிற திரியில் விளக்கு வைக்க நோய் தொல்லை படிப்படியாக குறைந்துவிடும். மஞ்சள் நிற திரியில் தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று கூடி வாழ்வர். மேலும் இல்லறம் செழிக்க வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவில் அல்லது வீட்டின் பூஜை அறையில் அம்மன் படத்திற்கு முன்பு மஞ்சள் நிற திரியுடன் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றுவதால் அம்மன் அருள் கிட்டும், மனோபலம். வெள்ளை நிற திரியில் தீபம் ஏற்றுவதால் குடும்ப நலன், உடல் ஆரோக்கியம் பெருகும், குற்றத்தை போக்கும். பள்ளி குழந்தைகள் மற்றும் கற்பவர்கள் வெள்ளை நிற திரியால் விளக்கேற்ற கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வாழைத்தண்டு திரியில் விளக்கு ஏற்ற சாந்தம் உண்டாகும், தெய்வ குற்றம் நீங்கும், குடும்ப சாபம் நீங்கும், முன்னோர்கள் சாபங்கள் நீங்கும், குலதெய்வ சாபத்தினை போக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். வெள்ளை வஸ்திர திரி என்பது வெள்ளை வஸ்திரத்தை பன்னீரில் நனைத்து திரியாக திரித்து போடலாம். இவ்வாறு செய்வதால் தெய்வ குற்றத்தை போக்கும். செம்மை நிறத்திலான திரியை ஏற்றினால் செல்வம் பெருகும், வறுமை ஒழியும். பச்சை நிற திரியை ஏற்றினால் கடன்கள் அடைப்பட்டு செல்வம் சேரும், மதிப்பு மரியாதைகள் கூடும். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. உங்களின் திறனில் இன்று உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் தைரியம் பிறக்கும். இவ்வளவு நாள் பயந்தது போதும், துணிந்து எழுவோம் என்று செயல்படுவீர்கள். உங்களின் சரியான முடிவு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்க்க உதவும்.
உங்கள் மனதில் சரி எனப்பட்டதை இன்று தாராளமாக செய்யுங்கள். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. உங்கள் மனம் மகிழும்படியான ஒரு சில சம்பவங்கள் இன்று நடைபெறுவதனால் இன்றைய நாளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள் இன்று வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத சில சம்பவங்கள் ஏற்படுவதால் உங்களுக்கு இன்று கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கருத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என ஒருமுறை யோசித்துக் கொள்ளுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு சரி எனப்பட்டது மற்றவர்களுக்கு அது தவறாக அமையலாம். ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாளாக இன்று அமைகிறது. அதாவது நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு விடிவு காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். பிரச்சனைகளுக்கு வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். தீர்வு அடைந்து நிம்மதி கொள்வீர்கள். இதனால் உங்களின் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் என்று அதிகரிக்கும். ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள் இன்று மற்றவருடன் நெருக்கமாக பழகுவீர்கள். நண்பர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாருடன் ஒரு சிலர் நேரத்தை செலவு செய்வீர்கள். உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தார் அல்லது நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் அவர்களை நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமுடன் இருப்பீர்கள். மற்றவர்களுடன் அன்புடன் பேசியும் பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய அறிமுகத்தில் கவனம் தேவை. உங்களின் சொந்த விஷயங்களை இன்று மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கவனம் தேவை. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள். மனம் சாந்தமடையும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சுமூகமாகவே தீர்க்கப்படும். எந்த ஒரு வேலையையும் தொழிலும் துவங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுங்கள். தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று அமைதியின்மை காணப்படும். இன்று மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மனக்கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டால் உங்களின் காரியங்கள் இன்று தடைப்படும் வாய்ப்பு இருக்கிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் மனக்குறைகள் யாவும் விலகும். 11ஆவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பு இருக்கிறது. உதவி என்று உங்களிடம் கேட்டு வந்தவர்களுக்கு இன்று தாராளமாக மனம் முன் வந்து உதவி செய்வீர்கள். அவர்களின் பிரச்சனையை தீர்க்க உதவுவதால் இன்று நீங்கள் இதை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். இருப்பினும் உதவி செய்வதற்கு முன்பு உங்கள் பெயருக்கு இதனால் ஏதேனும் பங்கம் ஏற்படுகிறதா என்று சிந்தித்து நிதானத்துடன் உதவி செய்வதே நல்லது. 12ஆவதாக மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நினைத்தது நடக்கும் நாளாகவே அமையும். செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிய வேலையை இன்று செய்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் அதிர்ஷ்ட நாளாகும் இன்று உங்களுக்கு வரும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தைரியமுடன் காரியங்களில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகள் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். சரி வியூவர்ஸ், நீங்கள் உண்மையில் கடினமாக உழைத்தால் கடவுள் அதற்கு உண்டான கூலியை கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். எனவே ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள்.
தொடர்ந்து ரச்சினலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.